जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुநாத கருணும், ஜெய் ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணும், என் குருநாத கருணும். தொடர்ந்து நம்ம கைத்தன்னை சரிதாமிச கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சைத்தன்ய சரிதாமிச கிளாஸ் கவனிக்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம சைத்தன்ய சரிதாமிச கிளாஸ் கவனிப்போம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 2 ஸ்ரீ சைத்தன்ய முழு முது கடவுள். ஓகேவா? நீங்க பார்க்கக்கூடிய ஸ்லோகம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எத்தனை 3 இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. ஓகே, நீங்க நம்ம 3 ஸ்லோகம் பார்க்க போறோம். டெக்ஸ்ட் 3, டெக்ஸ்ட் 4 அண்ட் டெக்ஸ்ட் 5. ஸ்லோகம் 3, ஸ்லோகம் 4 அண்ட் ஸ்லோகம் 5. ஓகே, யாராக்கிட்ட சைத்தன்ய சரிதாமிரத புஸ்தகம் இருக்கோ நீங்க புஸ்தகம் திறந்துக்கலாம். புஸ்தகம் இல்லாதவங்க நீங்க வேதா பேஸ் இது படிக்கலாம். ஓகே, வள்ளி மதஜி நீங்க அந்த ஸ்லோகம் தான் நீங்க டெக்ஸ்ட்ல போட்டு விடுங்க. தேங்க்யூ மதஜி, போட்டுட்டாங்க அவங்க. சைத்தன்ய சரிதாமிரத ஆதிலீலா ஸ்லோகம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 3. ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்யா ஜெயோ நித்யானந்தோ ஜெய அத்வைதா சந்திர ஜெயோ கௌரா பக்த பிருந்த. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கும் பகவான் ஸ்ரீ நித்யானந்தருக்கும் எல்லா புகழும் உரிதாகட்டும். அத்வைத ஆச்சாரியருக்கும் எல்லா புகழும் உரிதாகட்டும். பகவான் கௌராங்கரின் பக்தர்களுக்கும் எல்லா புகழும் உரிதாகட்டும். எஸ், இன் இங்கிலீஷ்ல. All glories to Lord Sri Chaitanya Mahaprabhu and Lord Sri Nityananda. All glories to Advaita Chandra and all glories to the devotees of the Lord Gauranga. ஸ்லோகம் 4, பதம் 4. த்ரீடியா லோகேரா ஆர்த்தகரி விவரணா வஸ்து நிதேஷா ரூப மங்களாச்சரணா. மொழிபெயர்ப்பு. முதல் 14 ஸ்லோகங்களுடைய 3வது ஸ்லோகத்தில் அர்த்தத்தை நான் தற்போது விவரிப்பதாகட்டும். அது பூர்ண உண்மையை விவரிக்கும் மங்களாச்சரணமாகும். எஸ். Let me describe the meaning of the 3rd verse of the first 14. It is an auspicious vibration that describes the absolute truth. Okay, text 5, slokam 5. Yat advaitam brahmopanishadi tat abhyasya tanuba ya atmandaryami purusham idisho ashyam vibhavaha sat aishwaryai purnoya iha bhagavansha swayam ayam na chaitanya krishna jagati paratatvam param iha. மொழிபெயர்ப்பு. அருவ பிரம்மன் என்று உபநிஷதங்கள் எதனை வர்ணிக்கின்றனவோ அஃது அவரது உடலிலிருந்து வெளிவரும் ஒளியே. மேலும் அந்தரமியாக இருக்கும் பரமாத்மா அவர் ஒரு அம்ச விரிவே. பகவான் சைத்தன்யர் 6 ஐஸ்வர்யங்களும் பூர்ணமாக கொண்ட பரமபுருஷ பகவானான சாக்ஷாத் கிருஷ்ணரே. அவரே பூர்ண உண்மை. அவரை விட உயர்ந்தது அல்லது அவருக்கு சமமான வேறு உண்மை எதுவும் இல்லை. எஸ். What the Upanishads describe as the impersonal Brahman is but the effulgence of his body, and the Lord known as the super soul is but his localized planetary position. Lord Chaitanya is the supreme personality of Godhead, Krishna himself, full with 6 opulences. He is the absolute truth, and no other truth is greater than or equal to him.
यशे भक्ति वेदांत சுவாமி ஸ்ரீலா பிரபுபாத் மகாராஜ் பொருளுக்கு ஜெய். உபனிஷங்கள் தொகுத்தவர்கள் அருவ பிரம்மனை பற்றி மிகவும் உயர்வாக பேசுகின்றன. வேத இலக்கியங்களின் மிக உயர்ந்த பகுதிகளாக கருதப்படும் உபனிஷங்கள் பௌதிக சங்கத்திலிருந்து விடுதலை பெற விரும்பி அதற்கான அறிவொளியை பெறுவதற்காக உண்மையான ஆன்மீக குருவை அணுகுவோருக்கு உரியவை. பூர்ண உண்மையை பற்றிய அறிவை ஆன்மீக குருவிடமிருந்து பெற வேண்டும் என்பதை என்னும் முன்னடை குறிப்பிடுகின்றது. தனது ஆன்மீக குருவின் மீது நம்பிக்கை கொண்டவன் தெய்வீக அறிவுரைகளை உண்மையாக பெறுகிறான். அதனால் பௌதிக வாழ்வின் மீதான அவனது பற்றுதல் இலகி ஆன்மீக பாதையில் அவனால் முன்னேற்றம் அடைய முடிகின்றது. உபனிஷகளின் இருக்கக்கூடிய தெய்வீக விஞ்ஞானத்தின் அறிவானது ஒருவனை ஜட உலகின் பந்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுவிக்க கூடும். அவ்வாறு முக்தி அடையும் போது அவன் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்தினால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஆன்மீக ராஜ்யத்திற்கு உயர்வு பெற முடிகிறது. ஆன்மீக அறிவொளியின் ஆரம்பம் அருவ பிரம்மனே உணர்வதாகும். அத்தகைய உணர்வானது பௌதிக பன்முக தன்மையை ஒத்துவதன் மூலமாக படிப்படியாக அடையப்படுகிறது. பூரண உண்மையை பகுத்தறிவுடன் அணுகுவதால் அடையப்படும் தொலைதூர அனுபவம் அல்லது பகுதி உணர்வே அருவ பிரம்மனின் உணர்வாகும். இது குன்று ஒன்றினை தூரத்திலிருந்து காண்பவன் அதனை புகை சூழ்ந்த மேகமாக கொள்வதுடன் ஒப்பிடப்படுகிறது. குன்றானது புகை சூழ்ந்த மேகம் அல்ல, ஆனால் ஒருவன் அதனை தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவனுடைய பக்குவமற்ற பார்வையின் காரணத்தினால் அது அவ்வாறு தோன்றப்படுகிறது. பூர்ண உண்மையின் பக்குவமற்ற அல்லது புகை சூழ்ந்த உணர்வின் ஆன்மீக பன்முகத்தன்மை இல்லாதிருப்பதை எளிதில் காணலாம். எனவே இந்த அனுபவ அத்வைதவாதம் அல்லது பரம்பொருளுடன் ஒற்றுமையை உணர்தல் எனப்படும். பிரம்மனுடைய அருவ பிரகாச ஒளியானது முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமேனிலிருந்து வரக்கூடிய கதிர்களே ஆகும். ஸ்ரீ கௌரசுந்தர எனப்படும் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாஷ கிருஷ்ணர் என்பதால் பிரம்ம ஜோதியானது அவருடைய தெய்வீக திருமேனிலிருந்து வரும் கதிர்களே ஆகும். அது போலவே பரமாத்மா என்னும் அழைக்கப்படுவோரும் சைத்தன்ய மகாபிரபுவின் அம்சமே. அந்தர்மியாக ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் இருக்கும் பரமாத்மா எல்லா உயிர்வாளிகளையும் கட்டுப்படுத்துகிறார். இது பகவத்கீதையில் 15 அத்தியாயம் 14 ஸ்லோகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வசாகம் ஹிருதய சன்னிவிஷ்டோ, நான் ஒவ்வொரு இதயத்திலும் விட்டுள்ளேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே கூறுகிறார். பகவத்கீதையில் 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்தில் மேலும் கூறுவது யாதெனில், போக்தார யஜ்ஞதவசம் சர்வலோக மகேஸ்வரம், பரமாத்மாவின் வடிவேல் செயல்படும் முழுமுதற் கடவுளே எல்லாவற்றிற்கும் உரிமையார் என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அது போலவே அண்டாந்தர சதா பரமானு சயத சதம் என்று பிரம்ம சம்ஹீதி 5வது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்தில் கூறுகிறது. பகவான் எங்கும் இருக்கிறார், ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் இருக்கிறார், மேலும் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார். இவ்வாறாக பகவான் தமது அம்சமான பரமாவத்தின் மூலமாகவும் எங்கும் விட்டுள்ளார். மேலும் பகவான் சைத்தன்ய சாட்சாத் கிருஷ்ணரே என்பதால் அவர் எல்லாம் செல்வம், வலிமை, புகழ், அழகு, அறிவு, துறவு ஆகியவற்றிற்கும் எஜமானராகவும் உள்ளார். அவர் பூர்ண அல்லது முழுமையானவர் என்று விளக்கப்படுகிறது. ஸ்ரீராமரின் வடிவில் பகவான் ஒரு சீர்மிகு மன்னராக இருந்ததை போல பகவான் சைத்தன்யர் வடிவில் அவர் ஒரு சீர்மிகு துறவியாக இருந்தார். சந்நியாசத்தை ஏற்ற பகவான் சைத்தன்யர் தமது சுய வாழ்வில் அற்புதமான கொள்கைகளை பின்பற்றி உதாரணம் அமைத்து கொடுத்தார். சந்நியாச நிலையில் அவரை யாருடனும் ஒப்பிட இயலாது. சந்நியாசத்தை ஏற்பது என்பது கலியுகத்தில் பொதுவாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் பகவான் சைத்தன்யர் துறவின் பூர்ணமானவர் என்பதால் அவர் அதனை ஏற்றார். மற்றவர்களால் அவரை நகல் செய்ய இயலாது. ஆயினும் அவரது அடிச்சுவட்டுகளை முடிந்தவரை பின்பற்ற இயலும். இந்த ஆசிரமத்தை ஏற்பதற்கு தகுதியில்லாத நபர்கள் எதனை ஏற்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கடும் தடையை விதிக்கின்றன. இருப்பினும் சைத்தன்ய மகாபிரபுவோ துறவு உட்பட எல்லா ஐஸ்வர்யங்களிலும் பூர்ணமாக இருந்தார். எனவே பூரண உண்மையின் மிக உயர்ந்த தத்துவம் அவரே. சைத்தன்ய மகாபிரபுவை பற்றிய உண்மையை அலசி ஆராய்வதன் மூலமாக ஒருவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் அல்ல என்பதை காண முடியும். அவரை விட உயர்ந்தவரோ அவருக்கு சமமானவரோ எவரும் இல்லை. இது பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு கூறுகிறார்.
மத்தம் பரதரம் ஞான கிஞ்சி அஸ்தி தனஞ்சயா, செல்வத்தை வெல்வோனே அர்ஜுனா, என்னை காட்டிலும் உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை. இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யரை காட்டிலும் உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை என்று இங்கே உறுதிப்படுத்தியுள்ளது. நூல்களை படித்து தெய்வீக ஞானத்தை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளோ அருவ பிரம்மனை குறிக்கோளாக கொண்டுள்ளனர். யோக பயிற்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் பரமாத்மை குறிக்கோளாக கொண்டுள்ளனர். புருஷோத்தமான முழுமுதற் கடவுளை பகவானை அறிந்தவனோ பிரம்ம பரமாத்மா ஆகிய இரண்டு உணர்வுகளையும் தாண்டி செல்கின்றான். ஏனெனில் பகவானே பூர்ண ஞானத்தின் இறுதி நிலை. சச்சிதானந்த முழுமையான வாழ்க்கை, அறிவு மற்றும் ஆனந்தம் நிலையின் பூர்ண வடிவம் பரமபுருஷ பகவானே. பூர்ண உண்மையின் சத் பகுதியை எல்லையற்ற இருப்பினும் உணர்பவன் பகவானுடைய அருவ பிரம்மனின் தன்மையை உணர்கின்றான். பூர்ண உண்மையின் சித் பகுதியை உணர்பவன் எங்கும் வீட்டிற்கும் பரமாத்மாவின் தன்மையை உணர முடியும். ஆனால் பூர்ண உண்மையின் இத்தகைய பகுதி உணர்வுகள் ஆனந்த எனப்படும் முழுமையாக மகிழ்ச்சி நிலையை அடைவதற்கு உதவாதவை. அதற்கு ஆனந்த நிலையை உணராவிடில் பூர்ண உண்மையை பற்றி அறிவு முழுமையற்றதாகவே இருக்கும். கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் ஸ்லோகம் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின் தத்துவ சந்தர்ப்ப நூலில் காணப்படும் இதே போன்ற கருத்தினால் உறுதி செய்யப்படுகிறது. தத்துவ சந்தர்ப்பத்தின் 8வது பகுதியில் பரம்பொருள் சில நேரங்களில் அருவ பிரம்மனாக அணுகப்படுகின்றது என்றும், ஆன்மீகமான என்றாலும் பரம்பொருள் ஒரு பகுதியை மட்டுமே பிரதிநிதிக்கின்றது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வைகுண்டத்தின் எழுந்தறியுள்ள பிரதான ரூபமான நாராயண ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவை என்பது ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளியின் தெய்வீக அன்பிற்கு பாத்திரமாக பரம்பூர்ண உண்மையை என்பதும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யத் அத்வைதம் பிரம்மோபனிஷதி தத் அபியாச தனுபா யா ஆத்மாந்தர்யாமி புருஷமிதிஷோ ஷாம விபவஹ சட் ஐஸ்வர்யே பூர்ணயா இஹ பகவான் ஸ்வயம் அயம் சைத்தன்ய கிருஷ்ண ஜெகதி பரதத்துவம் பரம் இஹ. ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. தண்ட பிரணாம். நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சாரியர்களை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அவங்க கருணையோட நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரி ஹரி. இங்க இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இப்ப எதை பத்தி பேசுறாங்கன்னா, போன வாரம் நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, எப்படி இந்த தத்துவங்கள்லாம் இவ்வளவு தத்துவங்கள் இங்க இருக்கு, எதனால நம்மளுக்கு இவ்வளவு தத்துவங்கள் இங்க இந்த பூமியில வந்துச்சு, அது எப்படி ஸ்டெப் பை வந்துச்சு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? புத்தரோட கொள்கை முடிஞ்ச பிறகு பாத்துக்கிட்டீங்கன்னா ராமானுஜாச்சாரிய ஆதிசங்கராச்சாரிய வராரு. ஆதிசங்கர் வந்த பிறகு அவர் மாயாவ தத்துவத்தை பரப்புறாரு. மாயாவ தத்துவம் வந்த பிறகு அது இது பண்றதுக்கு சரி கட்டுறதுக்கு ராமானுஜாச்சாரிய வராரு. ராமானுஜ ஆச்சாரியர் வந்த பிறகு ஸ்ரீ மத்வாச்சாரியா வருகின்றார். பிறகு மத்வாச்சாரிய வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வராரு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுக்கு வராங்க. அந்த பகவான் அனுபவிக்கப்பட்ட அவங்களோட பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க. அதே போல வேற சில இடத்துல பகவானோட பிரதிநிதி தான் இயேசு கிறிஸ்து இயேசுநாதர் பகவானோட போதனைகளை பரப்புறாரு. அதே மாதிரி எல்லா இடங்களிலும் பகவானோட போதனைகளை பரப்புறதுக்கு எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எல்லாத்துக்கும் ஆளுங்களை அனுப்புறாரு பகவான். ஓகேவா? ஆனா கடைசியா 500 வருஷத்துக்கு முன்னால கடைசியா எல்லா வழிபாட்டுக்கும் எல்லா வகையான தத்துவத்துக்கும் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு போறாரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஓகேவா? இந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி பகவத்கீதை பாகவதம் நம்ம சொல்லி கொடுக்குதோ, அதே போல இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் நம்மளுக்கு அதுவும் எஸ்பெஷலி இந்த அத்தியாயம் 2வது நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. நீங்க பாருங்க, இந்த புரோபாதர் பொருள் நான் படிக்கும் போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். பொருளை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதாவது புரோபாதர் ஒவ்வொரு இடத்துலயும் கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டே இருக்காரு. மகாபிரபு கிருஷ்ணருக்கு வேறுபாடு கிடையாது சொல்லிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? அப்ப யா அத்வைதம் பிரம்ம உபனிஷதி தத் அஷ்யாப தனுபா.
இந்த ஸ்லோகம் எதை சொல்ல வருதுன்னா, பகவான் அருவ பிரம்மன் என்று உபநிஷங்கள் எதனை வர்ணிக்கின்றவோ, பகவானுக்கு 3 வகையான தன்மைகள் இருக்குன்னு சொல்லி இங்க இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது. ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அந்த பகவானுக்கு 3 தன்மைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா பிரம்மன், 2வது பாத்தீங்கன்னா பரமாத்மா, 3வது பாத்தீங்கன்னா என் சாட்சர் பகவான். ஓகேவா? மேலும் அந்தர்மையாக இருக்கும் பரமாத்மா அவர் ஒரு அம்சம் இருவே. ஓகேவா? அடுத்து 6 ஐஸ்வர்யங்களை பூர்ணமாக கொண்ட பரமபுருஷ பகவானான சாட்சா கிருஷ்ணரே. அப்புறம் பகவானுக்கு 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்கு. ஓகேவா? இது பாருங்க, இந்த வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இருந்தா பிரம்மன் பரமாத்மா இது 2மே இருக்கு. ஓகேவா? ஜோதி பிரம்மன்னா சரி, பிரம்மன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு பிரம்மன்னா என்ன புரிய மாட்டேன். பிரம்மன்னா வாட் இஸ் த பிரம்மன்? பிரம்மன்னா என்ன அர்த்தம்? Light from the toes of Bhagavan, the effulgence of light from toe okay, of effulgent. Very good, mother. Effulgent, okay, light. Then another meaning, Brahma, what is the Brahman? Brahman அடுத்து என்ன அர்த்தம் வேற? சரி, பகவான ஜோதி எடுத்துக்கலாம் பிரம்மன். சரி, வேற அடுத்து என்ன பிரம்மன் என்னது? மோதி இதை கிளியர் பண்ணும். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க பக்தர்களே. பிரம்மன்னா என்னது? வேற என்ன அர்த்தம்? இப்ப எங்கெல்லாம் பிரம்மன் சொல்லிக்கிறாங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எங்கும் நிரம்பியவர் அப்படின்னு, விஸ்வம் மாதிரி எங்கும் நிரம்பியவர் பிரம்மம். பிரம்மன், ஓகே. எல்லா இடத்துலயும் இப்ப பிரம்மன் சொல்லிருக்காங்க. ஓகே, வெரி குட் மதர்ஜி. பிரம்மன் பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. புதுசா உங்களுக்கு நான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி சில பேர் தெரிஞ்சுங்க, சில பேர் தெரியாம இருக்கலாம். அதாவது பிரம்மா அது வேற, பிரம்மன் அது வேற. பிரம்மானா பாத்தீங்கன்னா 4 தர சதுர்முக பிரம்மா, அது பிரம்மா. பிரம்மன் என்றது பாத்தீங்கன்னா அது வேற. பிரம்மன்னா என்னதுன்னா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறதும் பிரம்மன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால பகவத்கீதை பகவான் சொல்றாரு, பரம் பிரம்மா பரம்தாமா. ஓகேவா? அப்ப பகவான் எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கிறாரு. பிரம்மன் ஒன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, பகவானுடைய திருவடி பாதத்திலேருந்து வரக்கூடிய ஜோதி, அதான் ஜோதி. ஓகேவா? இந்த ஜோதிக்கு தான் பாருங்க பிரம்மன் சொல்லுவாங்க. பிரம்ம ஜோதி, பிரம்ம ஜோதி, பிரம்மகுமாரி. பிரம்மகுமாரி சில சொசைட்டியும் இருக்கு, ஆன்மீக சொசைட்டிக்கு இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. பிரம்மன் என்னது? ஜோதி. அந்த ஜோதினா சொல்லுவோம். அது என்னது? பிரம்மன் அர்த்தம் பார்ப்போம். அடுத்து பிரம்மன்னா வேணும்னா எதை குறிப்பிடுவாங்கன்னா, எதை சொல்லுவாங்கன்னா, பிரம்மன் மீன்ஸ் ஆத்மாவும் பிரம்மன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆத்மாவும் பிரம்மன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பல அர்த்தங்கள் பிரம்மன்ல இருக்கு. ஓகேவா? அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா பகவானுடைய அடையாளங்களை இங்க சொல்றாங்க. நீங்க முதல்ல எடுத்துக்கங்க, ஜோதி எங்கிருந்து வருது? அது பகவான் கிட்ட இருந்து வருது. பரமாத்மா யார் கிட்ட இருந்து வருது? பகவான் கிட்ட இருந்து வருது. ஓகேவா? அடுத்து 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருக்கு சொல்லிட்டாங்க. இப்ப கடைசி லைன்ல பாருங்க, அவரே பூர்ண உண்மையே ஆனது. சாரி, 6 ஐஸ்வர்யங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருக்கு. அவரே பூர்ண உண்மை, அவரை விட உயர்ந்தது அல்லது அவருக்கு சமமானோ வேறு எதுவுமே இல்லை. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட எதெல்லாம் முழுமையா இருக்கோ, எதெல்லாம் எல்லா சக்திகள் இருக்கோ, இது எல்லாமே பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இருக்கு. சைத்தன்ய மகாபிரபுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் எந்த வகையும் வேறுபாடும் கிடையாது. இந்த ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சக்திகளை, அவருடைய விஷயங்களை குளோரிஃபை பண்ணி பேசியிருக்கிறாரு ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி. அது மட்டும் இல்லாம சில ஜீவ கோஸ்வாமியோடைய புஸ்தகத்திலிருந்து தத்துவ சந்தர்ப்பா, அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்து சில கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி இங்க கொடுத்திருக்கிறாரு. ஓகே, அப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மேதி பரமாத்மேதி என் பகவான் இதி, இந்த மாதிரி பகவான் 3 அங்கங்களாக நம்மளுக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு இந்த பூமியில. 3 அங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா, முதல் பாத்தீங்கன்னா பிரம்மன். பிரம்மன்னா என்னது? இங்க சொல்லக்கூடிய பிரம்மன் அர்த்தம் என்னதுன்னா, பகவான் கடவுளை ஒரு 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 விஷயத்த ஒளியாக நம்ம பாக்குறது. எத்தனை பேர் இந்த மாதிரி ஒளி வழிபாடுல எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க? யாரு சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒளி வழிபாடு, ஜோதி வழிபாடு, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்க, ஜாயின் பண்ணிருக்கீங்க? இல்ல உங்க சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இந்த மாதிரி ஒளி வழிபாடுல யாராச்சும் இருக்கிறாங்களா?
ஹரே கிருஷ்ண பிரபு. எஸ் மாதாஜி. நாங்க சின்ன பிள்ளையில இருந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஜோதி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து ஆக்சுவலி பரபிரம்மத்தை பத்தி இல்ல, அது வந்து தாவிசம், ஒரு வகையான புத்திசம் ஆக்சுவலி. ஆனா அது வந்து தமிழ்ல வந்து ஜோதி வழிபாடு சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஆல்சோ பிலீவ் சோல் இஸ் அ ஸ்பார்க் ஆஃப் அ ஃபயர், அதனால ஜோதி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெரி குட். வேற யாராச்சும் இருக்கீங்களா? ஜோதி வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், போய் கலந்துருக்கேன், இந்த மாதிரி யாராச்சும் வேற யாருமே இல்லையா? Hare Krishna Prabhu. எஸ் மாதா, ஹரே கிருஷ்ணா. I did join a online course under this. Which So it's society, Mataji? Brahma Kumaris. no. It's the lady from the master is from Canada. So, Okay. Yeah. What they teaching, Mataji? They say Aham Brahmasmi. So Aham Brahmasmi. Is not Jodi, Mataji. Is another one, Paramatma. Second அது பேசுவோம். Okay. Okay, thank you Mataji. அப்ப ஜோதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வந்து அதுல வந்து பார்த்திருப்பீங்க. ஜோதி வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து குறிக்கோள் ஜோதி தான். ஏன் அவங்க வந்து ஜோதி எடுத்துக்கிறாங்கன்னா, இது முக்கியமான இந்த ஜோதி வழிபாட்டுல வந்து மிகப்பெரிய வந்து புகழ்பெற்ற ஒரு சொசைட்டி, இல்லைன்னா வந்து மிகப்பெரிய ஃபேமஸான நபர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜோதியை வந்து அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். ஜோதி வழிபாடு வந்து பகவான் ஜோதி வழி வந்து இருக்கிறாருன்னு. ஓகேவா? இப்ப பகவான் கடவுள் வந்து ஜோதியில இருக்கின்றார், அது தவறு கிடையாது, அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா பகவான் ஜோதியாவும் இருக்கிறாரு. ஆனா பகவான் ஜோதியாக மட்டும்தான் இருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான நாலேஜ் கிடைக்காது நம்மளுக்கு. ஓகேவா? கம்ப்ளீட் நாலேஜ் நம்ம கிட்ட கிடையாது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி வழிபாக ஏன் வந்து இருக்கிறாருன்னா, ஏன் அந்த ஜோதி வழிபாடை வந்து ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, காரணம் என்னதுன்னா, அவங்களோட கான்செப்ட் வந்து என்னதுன்னா, கடவுள் வந்து நம்மள மாரி ஒரு உருவம், நம்மள மாரி சாதாரண ஒரு மனிதன் எப்படி முடியும், அவருக்கு வந்து ஒரு உருவம் வச்சா அது வந்து லிமிட் பண்ற மாதிரி ஆயிரும், அவர் வந்து ஒரு கூட்டுக்குள்ள போட்டு கட்டுப்படுத்துற மாதிரி ஆயிரும். அப்போ அவர் அன்லிமிட்டெட், அவர் அளக்க முடியாதவர், இன்கான்சீவபிள் சொல்லுவாங்க. அதனால அவர் வந்து ஜோதி அப்படின்னு போயிருவாங்க. சில இடத்துல இயற்கை வழிபாடு கூட இருக்கு, இயற்கை வழிபாட்டுக்குள்ள புகுந்து ஜோதியாக வழிபாடு கூட இருக்கு. ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தியானத்தின் மூலியமாக பரமாத்மா வழிபாடு. ஓகே, இப்ப உதாரணத்துக்கு இப்போ முடிச்சிடும் அடுத்து வந்து பரமாத்மானா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இருக்கிறாரு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உருவமா இருக்கிறாரு. அந்த உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு முழுமை, அதாவது வந்து அவங்க உள்ளுக்குள்ள கடவுள் இருக்கிறான்னு, ஆனா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவத்தை உருவாக்க முடியாது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறார். இப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு பரமாத்மா உள்ள இருக்கிறாருன்னா அவங்க தான் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெடிடேஷன் எடுப்பாங்க, இந்த தியான ப்ரோசஸ் எடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த தியான ப்ரோசஸ் தான் கையில் எடுப்பாங்க. இப்போ மாத்த சொன்ன மாதிரி என்னது பிரேம் பண்ண மாதிரி என்ன சொன்னீங்க, தியான என்னது என்ன ப்ரோசஸ் சொன்னீங்க நீங்க? மெடிடேஷன் தான் பிரபு. பட் they said after that you will join into the jyoti. ஓகே, எஸ், thank you மதே. பாருங்க, இது வந்து என்னன்னா தியானம் தான், ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜோதியில நம்ம வந்து கலந்துருவோம். இந்த கிளாஸ் இந்த விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ப்ராப்பரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். வேணா எனி கொஸ்டின் தான் இப்ப கேட்கலாம். இப்ப ஒரு சொசைட்டி இப்ப மாதம் சொன்ன மாதிரி பாத்துக்கோங்க, தியானம் ப்ராசஸ், ஆனா அதுக்கப்புறம் நம்மளோட கோல் வந்து என்னது, நம்ம வந்து ஜோதியில ஐக்கியமாயிரணும். ஓகேவா? அப்ப தியானம் ப்ராசஸ் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா வழிபடும் போது இதுல வந்து என்ன கிடைக்கும்னா, இதுல முக்கியமான விஷயம் என்ன நடக்கும்னா, தியானத்துல மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்து காலையில இல்லைன்னா வந்து எப்போ டைம்ல நல்ல டைம்ல தியானம் பண்ணுவாங்க. ஓகேவா? இது மெடிடேஷன், இது வந்து பரமாத்மா வழிபாடு. ஓகேவா? மூணாவது வந்து இது என்னதுன்னா பகவான், சாக்ஷாத் பகவான் வழிபாடு. இப்ப இந்த ஜோதி வழிபாடு மூலியமாக என்ன நடக்குதுன்னா, இந்த ஜோதி வழிபாடுல யார் இருக்கிறாங்களோ அவங்களோட கோல் வந்து என்னதுன்னா அவங்க வந்து ஜோதியில ஐக்கியமாகணும். ஓகேவா? பரமாத்மா வழிபாடு இருக்கிறவங்களோட அவங்களோட வந்து கோல் வந்து என்னதுன்னா அவங்களுக்கு பரமாத்மா வந்து வழிபாடுறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அந்த தியானம் பண்றவங்க அவங்க வந்து சித்தியை நோக்கி போவாங்க.
அஷ்டமா சித்தின்னு சொல்லி இருக்கு. அனிமா, லகிமா அப்படி இந்த மாதிரி நிறைய சித்திகள் இருக்கு. அவங்க சின்னதாகலாம், பெருசாகலாம், ரொம்ப பாரமா ஆகலாம், ரொம்ப லைட்டா ஆகலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. இப்ப மக்களுக்கு பகவான் ஒரு கடவுளோட வழிபாடு நேரடியான வழிபாடுக்குள்ள போறதுக்கு பதிலாக மக்களுக்கு இந்த தியானம் ப்ராசஸும் இந்த ஜோதி ப்ராசஸும் ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் ஆகுது. ஆனா கடவுள் வழிபாட்டுக்குள்ள வாங்கினா அட்ராக்ட் ஆக மாட்டேது. என்ன காரணம்? இப்ப ஜோதி அண்ட் பரமாத்மா பகவான் கிட்ட இருந்தா வருது. இப்ப பகவான் வழிபாட்டுக்குள்ள வாங்கினா மக்கள் வர்றதுக்கு ரொம்ப நம்ம பக்தர்களா இருந்தாலும் சரி, பக்தர்களாலும் சரி, மக்கள் வழிபாட்டுக்குள்ள வர்றதுக்கு, பகவானோட டைரக்ட் வழிபாட்டுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு தியானம் ப்ராசஸோ இல்ல ஒரு ஜோதி வழிபாடு வச்சீங்கன்னா பக்தர்களும் சரி மக்களும் சரி ரொம்ப ஈஸியா வந்துடுறாங்க. காரணம் என்ன? வாய் ஜோதியும் பரமாத்மா வழிபாடும் அதிகமாக இருக்குது. ஆனா அந்த ஜோதியும் பரமாத்மா வரக்கூடிய அந்த மூலப்பொருள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த வழிபாடுக்குள்ள ஈர்ப்பு வர மாட்டேது. காரணம் என்ன? காரணம் என்ன பக்தர்களே? காரணம் என்ன? நீங்க கருத்துக்கள் நீங்க சொன்னாதான் உங்களோட அட்டென்ஷன் எப்படி இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க அப்ப தெரியும். சொல்லுங்க. ஆக்சுவலி பிரபு, இங்க கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல நானும் இருந்திருக்கேன். ஸோ அதுல எல்லாம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, அதெல்லாம் சிமிலரா இருந்தது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, அவங்க யாருமே கடவுளை ஒரு பர்சனா பார்க்கல. ஒரு உருவத்துக்குள்ள இவருதான் முழு முதற் கடவுள் அப்படின்ற ஒரு ஆன்சரே எனக்கு கிடைக்கல பிரபு. யாரு கடவுள்னா எல்லாமே கடவுள், எல்லாருக்குள்ளயும் கடவுள் தான் இருக்காங்க. ஒரு கடவுள் தான் எல்லா கடவுளாகும். ஜீசஸும் கடவுள் தான், நபியும் கடவுள் தான், சிவபெருமானும் கடவுள் தான், எல்லாருமே கடவுள். ஒரே கடவுள் தான் எல்லா மதத்தையும் உருவாக்கியிருக்காங்க. சோ நீ யாரை கும்பிட்டாலும் அந்த ஒரு கடவுள் தான். ஈவன் சாய்பாபா வழிபாடுலயும் அவர் அல்லாஹ் மாலிக்னு சொல்லுவாரு. இல்லாட்டினா அந்த இன்னும் அந்த ஏக்நாத் அப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரே நாதன் தான் அப்படின்ற மாதிரி. சோ ஆனா அது யாரு அந்த ஏக்நாத்? யாரு அந்த நாத்? யாருன்றதே அந்த ஆன்சரே கிடைக்கல பிரபு. பிரபு இதான் சொல்றேன். நான் ஜோதி வழிபாட்டுல இருந்திருக்கேன், நான் கிரியா யோகால இருந்திருக்கேன், சாய்பாபா வழிபாடுலயும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன், எனக்கு சிவபெருமான் வழிபாடுலயும் நான் இருந்திருக்கேன். ஆனா அந்த சர்ச்சிங் பிரபு எனக்கு அந்த ஃபைனல் ஆன்சர் வரல. இன்ஃபேக்ட் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் நினைச்சுப்பேன் அவங்கதான் அல்டிமேட் கடவுள் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். பட் அவங்களாம் என்ன சொல்லிக்குவாங்கன்னா அவங்கள சர்வன் தான் சொல்லிப்பாங்க. ஈவன் சாய்பாபா கூட சே ஐம் ஒன்லி த சர்வன் ஆஃப் த மை மாஸ்டர் அப்படிதான் அவர் சொல்லுவாரு. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் also said that I am the son of the God ன்னு தான் சொல்லுவாங்க. நபி முஹம்மதும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த அல்டிமேட் காட் யாருன்னு அந்த ஆன்சரே வரல பிரபு. அன்டில் கிருஷ்ணா கான்சியஸ் பகவத்கீதை கையில கிடைச்சப்புறம் தான் கிருஷ்ணா பதில் சொல்றாரு, எல்லா கேள்விக்கும் சொல்றாரு. எஸ் ஐ எம் த காட்னு அவர் தான் சொல்றாரு பிரபு. சோ அதனால பிரபு மத்த அந்த வழிபாடு முறையில இருந்த வரைக்கும் என்னோட மை பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் கடவுள் இருக்காரு. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ டு டிஸ்கிரைப் ஹூ இஸ் தட், ஐ அனேபிள் டு டூ சோ. எப்படி இஸ்லாம் மதத்துல அவங்க ஒரு உருவம் இல்லாத கடவுளை வழிபடுறாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறதா உணர்றாங்களோ அது மாதிரிதான். என்ன நம்மளோட கொஞ்சம் மாறுபட்டு நமக்கு பல உருவங்கள், அவங்களுக்கு உருவமே இல்லை, நம்மளுக்கு பல பல வடிவங்கள்ல நம்ம கடவுளை பாக்குறோம். அம்பிகையா பாக்குறோம், விநாயகரா பாக்குறோம், முருகனா பாக்குறோம், சிவபெருமானா பாக்குறோம், கிருஷ்ணரா பாக்குறோம், எல்லாருமே பாக்குறோம். ஆனா இவங்கெல்லாம் தேவர்கள், இவங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருக்காங்க அப்படின்ற அந்த ஹைரார்கி கூட புரியல பிரபு. இந்த பிகினிங் எனக்கு புரியல. சோ பகவத்கீதை கையில கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஹைரார்கியே புரிஞ்சது பிரபு. அதாவது அந்த 33 முக்கோடி தேவர்களுக்கும் மாஸ்டர் இருக்காரு. சோ அந்த மாஸ்டர் கிருஷ்ணான்றது ஃபைனல் ஆன்சர். ஆக்சுவலி பகவத்கீதா இஸ் a big relief for me in my life. அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் தட் பிரபு பாட்டோட ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, காட் இஸ் a person. நீங்க கூட போன கிளாஸ்ல சொன்னீங்க, கடவுள் நம்மள மாதிரியே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்.
if you see him as அவருக்கு உணர்வு இல்லை, அவருக்கு அவர் வந்து எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறதுனால he's not a person நம்ம நினைச்சோம்னா அதுதான் மாயாவாத தத்துவம். ஸோ நாம வந்து he's a person just like us, is an individual soul. ஸோ நாமளும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரிலேஷன்ஷிப் இருக்கு பகவான் கூட. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பிரபு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எனக்கு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது பிரபு. குட் வெரி குட் ரியலைசேஷன். தேங்க்யூ. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க உங்ககிட்ட கேள்விக்கும் போது நீங்க பகிர்ந்துட்டதான் நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கும் வந்து இதெல்லாம் தெரிய வரும். அதனால சில வந்து நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது மற்றவங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன், பரமாத்மா, என் பகவான். ஓகேவா? அப்ப பிரம்மன் வந்து பாத்தீங்கன்னா அதோட கோல் வந்து சொன்ன மாதிரி ஜோதி. ஜோதி அடையிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோ மச் நாலேஜ் எடுத்துக்குவோம், ஞான வழிபாடு. ஓகேவா? சோ மச் ஞானங்கள் இது பண்றது. ஆனா இந்த கோல் வந்து என்னன்னா முக்தி அடையிறது. முக்தி வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான முக்தி இருக்கு. இந்த ஜோதியில மெர்ஜ் ஆகுறது, ஜோதியில வந்து ஐக்கியமாகிறது, அந்த முக்தி வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய முக்தி. சாரூபிய, சாமிப்பிய, சாநித்திய, சாஷ்டி அண்ட் சாயுஜ்ய. இந்த சாயுஜ்ய முக்தியா வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கலக்கிறது. இந்த சாயுஜ்ய முக்திய ஆச்சாரியர்கள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இந்த முக்தியை ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த முக்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, நம்ம வந்து பகவான மெர்ஜ் ஆகக்கூடாது. காரணம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட சொரூபம் வந்து என்னன்னா ஜீவேர சொரூபாய் நித்திய கிருஷ்ண தாஸ். நம்ம வந்து பகவானோட நித்தியமான தாசன். ஓகேவா? அவன் பகவானோட நித்தியமான தாசவனா இருக்கக்கூடிய நம்மளோட உண்மையான சொரூபம் பகவானுக்கு சேவை செய்யறது. ஓகேவா? பகவானுக்கு சேவை செய்யறதை விட்டுட்டு நம்ம அவரோட கலக்க நினைச்சோமே ஆனால் நம்ம பகவானுக்கு சேவை செய்ய முடியாது. அதனால இந்த முக்தியை வந்து ஆச்சாரியர்கள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இதை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் ஆல்சோ நம்ம பகவானுக்கிட்ட போகணும். ஓகேவா? அந்த எண்ட் ஆஃப் த நம்மளுடைய டிவோஷன் சர்வீஸ் வந்து நம்ம பகவான் இடத்துக்கு போகணும். ஆனா நம்ம சச் பியூர் டிவோஷன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உண்மையான தூய்மை பக்தி என்ன அர்த்தம்னா, நம்ம பகவான் கிட்ட போகணும், எனக்கு முக்தி வேணும்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி கேட்கவே கூடாது. ஓகேவா? அப்ப முக்தி வந்து அதுவா நம்மளை தேடி நம்ம கிட்ட வரும். ஓகே. ரெண்டாவது, பரமாத்மா வழிபாடு மூலியமாக நம்ம வந்து எடுக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து என்னன்னா தியானம் ப்ராசஸ். தியானம் மூலியமாக அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கு 8 வகையான ப்ராசஸ் இருக்கு. முதல்ல நம்ம 8 வகையான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம். 8 வகையான ப்ராசஸ் இருக்கு. அது என்னதுன்னா, வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணணும், சில விஷயம் விட்டுறணும். அப்புறம் வந்து ஆசனா, அப்புறம் பிரத்யாகாரா, அப்புறம் பிராணாயாமா, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரிலாம் போய் தான் கடைசியா சமாதி ஸ்டேஜுக்கு நம்ம வர முடியும். ஓகேவா? அப்ப இதெல்லாம் தாண்டி பகவானுக்கிட்ட இருந்தா இது எல்லாமே வருது. அந்த பகவான் உணர்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ண பக்திய நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி எப்ப நம்ம வந்து அந்த அல்டிமேட் விஷயத்த மோஸ்ட் ஆஃப் த சொசைட்டி நம்ம சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நமக்கு அந்த அன்சர் கிடைக்காது. ஓகேவா? நான் ஏற்கனவே பல வாட்டியில சொல்லியிருக்கேன். இப்ப சிவபெருமா வழிபாடுகளை போனா சிவபெருமான வந்து பரமான்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். ஆனா அது எப்படி கரெக்டுனா, இந்த மெட்டீரியல் உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு அவரு இது சுப்ரீம், சிவபெருமான் சுப்ரீம். ஆனா அல்டிமேட் சுப்ரீம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் எல்லா யூனிவர்ஸுக்கும் அவர் தான் சுப்ரீம். பௌதிகம், ஆன்மீகம் எல்லாத்துக்கும் அவர் சுப்ரீம். ஓகேவா? அப்ப நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அதனாலதான் வந்து இங்க என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு வந்து ஆன்மீக ஞானம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம எது ஜோதி, எது பரமாத்மா, ஏன் இவ்வளவு கடவுள், ஏன் இவ்வளவு தத்துவங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு புரியாது. ஓகேவா? நம்ம உண்மையான சொரூபம் வந்து என்னதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யுது. இதுதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா ஐடென்டிட்டி. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த ஐடென்டிட்டிய, அந்த உண்மையான அந்த சுதந்திரத்தை நம்ம தவறாக நம்ம வந்து பயன்படுத்துறோம். காரணம் என்னன்னா, பரமாத்மா நம்மளோட இருதயத்தில் இருக்கின்றார். ஓகேவா? பரமாத்மா நம்ம இதயத்துல இருக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன தேவைகளை ஆசைப்படுறோமோ, இந்த நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. அப்ப இந்த சுதந்திரத்தை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து ஆசைப்படுறோமோ, அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், பரமாத்மா அதை அரேஞ்ச் பண்ணுவார். காரணம் என்ன, அந்த சுதந்திரத்துல அவர் வந்து தலையிட மாட்டார். அது நீங்க என்ன வேணா கூட இருக்கலாம்,
பரமாத்மா அதை அரேஞ்ச் பண்ணுவாரு. நீங்க நல்லதோ கெட்டதோ என்ன வேணா இருக்கலாம், பாவம் செய்யறதோ எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. ஆனா அந்த சுதந்திரத்தை தவறாக நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அதுக்குண்டான கான்சிக்வன்ஸ், அதாவது அதுக்குண்டான விளைவுகளை நம்ம சந்திச்சு ஆகணும். ஓகேவா? இந்த சுதந்திரம் எதுக்காக நம்மளுக்கு ஆத்மா கொடுக்கப்படுது? சுதந்திரம் எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்படுறது? யார் சொல்ல முடியும்? சுதந்திரம் எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்படுது? சுதந்திரம் நம்மளுக்கு எதுக்காக கொடுக்கப்படுது? ஒரு ஆத்மாவுக்கு சுதந்திரம் எதுக்காக கொடுக்கப்படுது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு போப்ல வந்து ஸ்ரீல பிரபுபாதர் இத பத்தி விளக்கும் போது நான் படிச்சிருக்கேன். அதாவது கிருஷ்ணா wanted to be loved willingly. நம்மளோட தனி சுதந்திரத்தை பயன்படுத்தி நாமளா வந்து அவரை விரும்பணும், அவரை வந்து நாம வந்து பிரேம பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு தவிர பை ஃபார்ஸ் கிடையாது. ஒரு தனி சுதந்திரம்னு ஒண்ணு கொடுக்கப்படல அப்படின்னா கன்சிடர் நம்ம வந்து கைபொம்மை மாதிரி தான். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சொல்றது? எதுக்காக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஒன் வேர்ட்ல சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? So we can choose. இல்ல, எதுக்காக நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? To serve him also end of the day. அதுதான் willingly to serve him. எஸ், வில்லிங்லி. இதுதான் அதான் ஆன்சர். அதாவது எதுக்காக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம பகவானுக்கு சேவை செய்யுது. ஏன்னா நம்மளோட உண்மையான சொரூபம் வந்து என்னதுன்னா பகவானுக்கு சேவை செய்யுது. நம்ம உண்மையான ஐடென்டிட்டி வந்து என்னதுன்னா, இப்போ உதாரணம் வச்சுங்களேன், ஒரு 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 இது இருக்கு வச்சுங்களேன், ஒரு சில்லி இருக்கு, ஒரு மிளகாய் இருக்கு வச்சுங்களேன், அதோட ஐடென்டிட்டி வந்து என்னது, அதோட அடையாளம் வந்து என்னது, அது தொட்டாலே சரி, இல்ல அது சாப்பிட்டா நம்மளுக்கு உரைக்கும், நம்மளுக்கு ஸ்பைசியா இருக்கும். ஒரு ஐஸ் கியூப் இருக்கு, அதோட ஐடென்டிட்டி வந்து என்னது, நீங்க வெளியே வச்சு பாருங்க, அது திருப்பி உண்மையான ஒரிஜினல் சொரூபத்துக்கு போயிடும். அது திருப்பி தண்ணி ஆயிரும். தண்ணி தான் உண்மையான ஐடென்டிட்டி, உண்மையான அடையாளம். ஆனா அது ஐஸ் கியூப்பா இருக்கும் போது அது வேற ஒரு ஷேப்ல இருக்கு. ஆனா திருப்பி வெளியே வந்தோடனே அது என்ன ஆயிரும், அது ஒரிஜினல் ஐடென்டிட்டிக்கு போயிடும். அந்த மாதிரி நம்ம வந்து வேற நம்ம வந்து ஒரு உடல்ல இருக்கும். நம்ம உண்மையான ஐடென்டிட்டி அடையாளம் வந்து என்னன்னா பகவானுக்கு சேவை செய்த நம்மளோட அடையாளம். ஓகேவா? இதுக்காக தான் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சுதந்திரத்தை நம்ம தவறாக யூஸ் பண்றதுக்கு மனசுல பல ஆசைகள் இருக்கும் போது அந்த ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி மின்னுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு. பரமாத்மா நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணுவாரு. ஓகேவா? அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நம்மளோட டிசைர் படி, அதை சொல்றாருல பகவான், நீ எதை நீ ஆசைப்படுறாயோ அதுக்கு அந்த மாதிரி நான் வந்து உனக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ம இந்த சுதந்திரத்தை நம்ம எப்ப சரியா நம்ம பயன்படுத்துறோமோ தென் நம்ம முழு பகவானோட ஐஸ்வர்யங்கள், பகவானோட சக்திகள் இது எல்லாத்தையும் நம்ம உணர முடியும். சேவை மனப்பான்மை, சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை எப்ப நம்ம வந்து வளர்த்துக்கிறோமோ தென் we can see பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. அப்பதான் நம்ம பகவான் யாரும் புரிய முடியும். புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் இருக்கு. ஒரு பில்டிங்ல உள்ளுக்குள்ள இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல, கீழே ஃப்ளோர்ல ஒருத்தர் நின்றுகிட்டு அந்த பில்டிங் பார்த்தாங்கன்னா அவங்க அந்த பில்டிங்கை சுத்தி உள்ளது, அது பக்கத்துல அந்த விஷயம் எல்லாம் தெரியும். இன்னொரு ரெண்டாவது நபர் வச்சுங்களேன், அவர் வந்து கொஞ்சம் பில்டிங்க்கு கொஞ்சம் வெளியில இருந்து பாக்குறா வச்சுங்களேன், பில்டிங்குக்கு அவர் என்ன பார்ப்பாரு, பில்டிங்ல கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் பார்ப்பாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு அளவுக்கு வரைக்கும் பார்ப்பாரு. மூணாவது நம்பர் வந்து இப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்துல நின்று அந்த பில்டிங் பாக்குறா வச்சுங்களேன், வேற ஒரு பில்டிங் பாக்குறேன்னா அப்ப அந்த பில்டிங்கை முழுசா பார்ப்பாரு, அந்த கட்டடத்தை முழுசா பார்ப்பாரு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் பார்ப்பாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் பார்ப்பாரு, அந்த டாப்பையும் பார்ப்பாரு, மேலையும் பார்ப்பாரு. ஓகேவா? அப்ப இது என்ன உதாரணம்னா, யாரு வந்து ஜோதியை நோக்கி பகவான ஜோதின்னு சொல்லி போறாங்களோ அவங்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அந்த பில்டிங்கை பாக்குற மாதிரி. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து பில்டிங் பார்த்து என்ன தெரியும், வெறும் அந்த கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரு அப்புறம் சுத்தி மட்டும் தெரியும். யாரு தியானம் ப்ராசஸ் மூலியமாக பகவான் அடைய நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பில்டிங்க்கு கொஞ்சம் வெளியில நின்று பாக்குற மாதிரி. அவங்க என்ன தெரிஞ்சு, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட், செகண்ட் ஃப்ளோர் மட்டும் தெரிஞ்சு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஜோதி மட்டும் இல்ல, அந்த ஜோதி தாண்டி கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்கு, ஆனா என்னது தெரியாது. அதுல வந்து அவங்க சக்தியில போய் மூழ்கி போயிடுவாங்க. பல சித்திகள் கிடைக்கும். இந்த மாதிரி சித்திகள் கிடைக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்து பல மேஜிக் பண்றதுனால மக்கள்கள் வந்து நிறைய ஏமாந்து போறாங்க. நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. ஓ, இது பண்றாங்க, அது பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து பாருங்க, சில இடத்துல என்ன சொல்றாங்க, இது வந்துச்சு, இது ஓகேவாச்சு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, இந்த உடம்புல பிரச்சனை இருந்துச்சு, இங்க போனா அவர் சரியாக்கிட்டாரு. ஓகே, அதெல்லாம் வந்து
அல்டிமேட் சக்தி யார்கிட்ட இருந்து வருதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட தான் வருது. ஓகேவா? இந்த மேஜிக் பண்றது இதெல்லாம் வந்து என்னதுன்னா தியானம் ப்ரோசேஸ்ல அதை கிடைக்கக்கூடிய சித்தினாலதான் அவங்க மேஜிக் பண்றாங்க. அது கையில திண்ணூர் கொட்டுறது, அங்கேயும் செயின் எடுக்கிறது, இங்கேருந்து இது பண்றது, வாயில லிங்கத்தை எடுக்கிறது, அது பண்ண இது பண்ண இதெல்லாம் மேஜிக்கு. இந்த மேஜிக்கை வச்சுக்கிட்டு நம்ம பகவான் லோகத்துக்கு போக முடியுமா? இந்த மேஜிக் வச்சுக்கிட்டு பகவான் லோகத்துக்கு போக முடியுது. நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு பகவான் வந்து என்ன சொல்றது, இப்ப உதாரணத்துக்கு சரி பகவான் எடுக்க வேணாம், வேற யாராச்சும் எடுத்துக்கோமே, முருகரோ விநாயகரோ எடுத்துக்கோ. நம்ம ஓகே, நம்ம வந்து அவர் வந்து உட்காந்து கும்புறோம், விநாயகா முருகா விநாயகா முருகா அம்பாலே இந்த மாதிரி கும்பிட்டுட்டே இருக்கும். திடீர்னு வந்து விநாயகர் போட்டோல இருந்து ஒரு பூ விழுந்துருச்சு வச்சுங்களேன், இல்லைன்னா கிருஷ்ணர் போட்டோல இருந்து பூ, கிருஷ்ணர் போட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு பூ மேல இருந்து விழுந்துருச்சு. ஓகே, இப்ப அடுத்து என்னது, நம்ம பகவான் போயிட முடியுமா? போக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மேஜிக்கு இந்த மாதிரி பல பல சிக்னல் மூலியமாக ஓகே சம்திங் இஸ் குட்லா, ஓகே இது நல்லது, ஓகே பூ விழுது, ஓகே நல்லது, ஓகே. ஆனா இந்த பூ விழுந்துச்சு, நான் பியோர் டிவோட்டி ஆயிட்டேன், அங்கேயே அப்புறம் மாலை பகவானுக்கு மாலை வந்து கரண்டு கீழே விழுந்துச்சு, அதனால நான் பியோர் டிவோட்டி ஆயிட்டேன். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, நான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மேபி பகவான் சம் 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 என்ன சொல்றது, ஒரு சிக்னலுக்கு கிடைக்கலாம். சில சில விஷயங்கள் நடக்கலாம், அதை நம்ம தவிர்க்க முடியாது. மேகத்துல நான் பகவானை பார்த்தேன், நான் தூங்கும்போது பகவான் வந்து இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பகவான் வந்து போயிட முடியுமான்னு கேட்டா கிடையாது. அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து மேஜிக் செய்யறவங்க கிட்ட ரொம்ப மயங்கி போயிடுவாங்க. உடனே திடீர்னு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சீக்கு இருந்துச்சு வச்சுங்கன்னா, அந்த சீக்கு அவங்க வழியே அவங்க வந்து இது பண்றாங்க, அது சீக்கு குணமாச்சு வச்சுங்கன்னா, அது குணமாவதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, ஆனா உள்ள குணமாச்சு வச்சுங்களேன், உடனே அந்த நபரை கடவுள் ஆக்கிடுவாங்க. ஜீவாத்மா என்னைக்குமே பரமாத்மாவும் ஆக முடியாது. இப்ப சாதாரண ஒரு மனிதர் வந்து ஒருத்தவங்களோட குணத்தை ஒருத்தவங்க சீக்கு வந்து குணப்படுத்துறாங்கன்னா, ஒரு ஜீவாத்மா அது குணங்களுக்குள்ள மாட்டிக்கிருக்கு, சத்துவம் ரஜோ தமக்குள்ள மாட்டிருக்கு. அந்த ஜீவாத்மாவே ஒரு ஜீவாத்மாவுடைய ஒரு சீக்கை வந்து குணப்படுத்த முடியுதுன்னா, அந்த ஜீவாத்மாவோட பெருசா இருக்கக்கூடிய பரமாத்மா அப்ப ஒண்ணு அவரால் எவ்வளவு செய்ய முடியும்? ஆனா இந்த நாலேஜ் வந்து அந்த ஜீவாத்மாக்கள் சாதாரண மனிதர்களுக்கு அது இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க குணத்துல மூழ்கி போய் இருக்கிறதுனால, சத்துவம் ரஜோ தமோ குணத்துல மூழ்கி போய் மாயாவோட பிடியில மாயாவோட பிடியில இருக்கிறதுனால அவங்க அந்த பல பல மேஜிக்ல மயங்கி போயிடுவாங்க. இந்த தியான ப்ரோசஸ், இந்த மேஜிக் பண்றது, இந்த சித்தி கிடைக்கிறது, அகிமா லகிமா ஒருத்தர் சித்தி இந்த கூடு பயிர்றது, அவங்க மேலே மிதக்குறாங்க, இந்த மாதிரி சித்திகள்லாம் இருக்கு, இல்லைன்னு இல்ல. ஆனா எப்ப இந்த சித்திகளை நம்ம மயங்கி போயிடுறோமோ, நம்ம அடுத்த கட்டம் 3வது ஸ்டேஜ்ல கூட பகவானை புரிய முடியாது. இல்ல ஆச்சாரியருக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றாங்க. சித்தி எந்த மாதிரி எப்படி வேலை செய்யணும்னா, இப்ப ஒரு டாக்டர் வச்சுக்கீங்களேன், அந்த டாக் அந்த பப்பி எல்லாம் அந்த நாய் வச்சுங்க, அது வந்து வீடை வந்து நைட்ல வந்து அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கணும். ஆனா ஒரு திருடன் உள்ள வந்துட்ட பிறகு அந்த பப்பியை பார்த்துட்டு அந்த பப்பி வந்து கத்த போகுது வச்சுங்களேன், வேணும் கத்த போகுது. ஆனா அந்த பப்பி கிட்ட வந்து ஒரு 2 பிஸ்கட் தூக்கி போட்டோம்னா அந்த பப்பி என்ன பண்ணுது, அந்த பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே அமைதியா இருக்கு வச்சுங்களேன். அந்த மாதிரிதான் நம்ம சித்தியை நோக்கி இந்த பவரை நோக்கி ஓடுறதுக்கு அர்த்தம் சொல்லி ஆச்சாரியர் சொல்றாங்க. இப்ப நாயோட உண்மையான வேலை வந்து என்னன்னு பார்த்து, பப்பியோட உண்மையான வேலை வந்து என்னது, அதை வந்து அந்த வீடை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை காப்பாற்றணும். ஓகேவா? அதே போல நம்மளுடைய ஆத்மாவோட உண்மையான வேலை என்னது, இந்த பூமியில் வந்துட்டோம், நம்ம பகவானை நோக்கி நம்ம போகணும், பகவான் வழிபாட்டுக்குள்ள போகணும். பகவான் யாருன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம யாரும் புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு பகவானுக்கு என்ன ஒருவனும் புரிஞ்சுக்கணும். பிறகு பகவான் லோகத்துக்கு போறதுக்கு எது வழின்னு போகணும். ஆனா பகவான் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, இந்த தியான ப்ரோசஸ் மூலியமாக பகவான் அடையறதுக்கு போகும்போது, அந்த திருடன் நாய்க்கு பிஸ்கெட் தூக்கி போட்டான்ல, அந்த நாய் என்ன பண்ணிச்சு, பிஸ்கெட் சாப்பிட்டு அதை பார்க்க வேண்டிய வேலையை உலகம் பார்க்காம அழகா பிஸ்கெட் சாப்பிட்டு அந்த திருடனுக்கு வழி விட்டுருச்சு. அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுவாருன்னா பரிச்சு பண்ணுவார், நம்மளை டெஸ்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி சித்திகள் நம்மளுக்கு கொஞ்சம் கொடுப்பாரு, சித்திகள் பவர் நம்ம தூக்கி போடுவாரு. அப்ப நம்ம வந்து அந்த டாக் மாதிரியோ பப்பி மாரி நம்ம வந்து அந்த சித்தியை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன போயிடுவோம், அதுக்கப்புறம் பகவான் பாதைக்குள்ள போக முடியாது, பகவான் வந்து புரிஞ்சிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சித்திகள்ல வந்து மயங்கி போய் ஊர் மக்களை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏமாத்திட்டு இருப்போம். நம்மளும் என்ன பண்றாங்க, நிறைய பேரு அந்த மாதிரி கண்மூடித்தனமா நிறைய வந்து ஏமாறுறது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம கண்ணை கட்டி இருந்தா எப்படி உண்மையான சூரியனை பார்க்க முடியும்? சூரியனை பார்க்கவே முடியாது.
அப்ப நமக்கு என்ன இருக்கணும்? தெளிவான பார்வை இருக்கணும். அப்பதான் அந்த எப்ப திவ்ய சக்ஷு, எப்ப உண்மையான ஆன்மீக கண்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ, தென் அப்போதான் நம்ம வந்து இந்த ஜோதியும் பகவான் தான் வருது, இந்த பரமாத்மாவும் பகவான் தான் வராரு அப்படின்னு முழுமையா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சென்சஸ் இருக்கு. நம்மளுக்கு புலன்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பௌதிகமாக இருக்கு. நம்ம இந்த பௌதிக புலன்களை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம பகவானை பார்க்க முடியும்? பகவானை பார்க்க முடியாது நம்ம. எப்ப நம்ம பகவானை பார்க்க முடியும்? ஓன்லி பகவானோட கருணை எப்ப கிடைக்குதோ அப்பதான் நம்ம பகவான் பார்க்க முடியும். அவன் கருணையாலே அவன் தாள் நான் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் கருணையால தான் பகவான் நம்ம பார்க்க முடியும். பகவான் கருணை எப்ப கிடைக்கும்? பகவான் எப்ப கருணை கொடுப்பாரு? எப்ப நம்ம அவருடைய பக்தர்கள் அவரை பத்தி கேட்கிறோமோ, தென் பகவான் கருணை த்ரூ த ஹரிகதா அண்ட் த்ரூ த சத்சங்கா, பக்தர் மூலியமாகவும் ஹரிகதா மூலியமாகவும் அந்த கருணை வந்து பாஸ் ஆகி நம்ம காதுல என்ன போகணும், நம்ம உள்ளுக்குள்ள போய் இருதயத்துல இறங்கி நம்ம மனதை தூய்மைப்படுத்தும். தென் மனது சுத்தமாயிட்டோன்னே நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்க தென் அப்புறம் நம்மளுக்கு அந்த பார்வை கிடைக்கும் பகவான் பாக்குறதுக்கு. திஸ் இஸ் அ ப்ராசஸ். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகம் இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா இது கல்லு, இந்த கல்லு என்ன செய்ய போகுது, சும்மா அபிஷேகம் பண்றீங்க, அது பண்றீங்க, வெறும் கல்லுக்கு ஒரு சிலைக்கு சொல்லுவாங்க. ஆனா பக்தர்கள் நம்ம என்ன பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, இது நாட் சிலை. சிலைன்னு நம்ம சொல்லவே கூடாது. சிலைன்னா வந்து பாத்தீங்கன்னா காந்தி சிலை, நேரு சிலை, விவேகானந்தர் சிலை, அந்த மாதிரி இதுதான் சிலைகள் சொல்லுவோம். நம்ம பகவானுடைய விக்கிரகத்தை, பகவான உருவத்தை வந்து நம்ம வந்து விக்கிரகம் சொல்லுவோம், நம்ம டிடி சொல்லுவோம், ஸ்டாச்சு சொல்ல மாட்டோம் நம்ம. ஓகேவா? அப்ப பிரதிமா மூர்த்தினை துமி சாட்சா விஜயேந்திர நந்தன். பகவான் என்ன சொல்றாரு, நான் வந்து சாதாரண கல்லோ இதோ கிடையாது, நான் சாட்சாத் விஜயேந்திர நந்தன். நான் அந்த உருவத்துல நான் வந்து பகவான் பக்தர்கள்கிட்ட இருந்து நான் வந்து சேவை வாங்கிக்கிறேன். இப்ப பகவான் அங்க நேரடியா இருந்து அவர் என்ன சேவையை வாங்கிக்குவாரோ அவர் என்ன பண்றாரு, அந்த விக்கிரக மூலியமாக தன்னுடைய பக்தரோட சேவையை அவர் வந்து வாங்கிக்கிறாரு. நம்ம எப்படி பகவானை பார்க்கணும்னா அது சிலையாவோ இல்ல அது சும்மா வந்து கல்லோ பார்க்காம அது பகவான் பக்தர்களா பார்க்கணும், அது சாட்சா பகவானா பார்க்கணும். ஆனா நம்ம வந்து அந்த விக்கிரகத்தை வந்து சும்மா வந்து இது ஜெகநாத சும்மா கட்டை தானே. இப்ப நான் உதாரணத்துக்கு சாதாரண வெளியில ஒரு கட்டை எடுத்து வெட்டேன்னா அதுவும் வெட்டப்படும் போது, ஜெகநாத விக்கிரகத்தை வெட்டினா ரெண்டு கட்டை தானே. இது என்ன நித்தைக்கு வராங்க விக்கிரகம், இது ப்ரௌன் செய்ய, நான் அது ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க மிஷின் எடுத்து வெட்டணும்னா ஒரு இரும்பு எப்படி வெட்டணும் அதே போல இது நான் வெட்ட போறேன். இப்படி சாதாரண ஒரு மெட்டலா ஒரு 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 பொருளா பார்க்காம அது எப்ப வந்து நம்ம வந்து பகவானா பார்க்கிறோமோ தென் அப்பதான் நம்ம வந்து பகவானுடைய பார்க்கக்கூடிய உண்மையான விஷயம் கிடைக்கும். அது எப்ப வரும்? ஒன்லி ஒரே ஒரு ஆள் கருணையால் மட்டும்தான். ஓகே, பகவான் கருணை இருந்தாலும் முக்கியமா கருணை வந்து பாத்தீங்கன்னா ஓம் அஜ்ஞான திமிராந்தஷ்ய மங்கள படிக்கணும்ல. ஓம் அஜ்ஞான வந்து என்னது, ஞானம்னா நாலேஜ், அஜ்ஞானனா வந்து பாத்தீங்கன்னா அறியாமை, திமிராந்தஷ்ய நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய நம்மள வந்து அப்படியே அஞ்ஞானம், இக்னோரன்ஸ், அறியாமை நம்மள அப்படியே புடிச்சிருச்சு. ஞானஞ்சல ஷலாக்கையா, ஞானம்னா வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ், ஷலாக்கைனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஷலாக்கைனா கேட்ராக்ஸ், அதாவது கண்ணுல வந்து பூ விழுந்துருப்பாரு. சில பேர் கண்ணுல வந்து பூ விழுந்துருச்சுன்னா கேட்ராக்ஸ் வந்துருச்சுன்னா அவன் பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல ஒரு பூ இருக்கும், ஒரு பூவை வச்சு அந்த கண்ணுல திறந்து அதுக்குள்ள வச்சு அதை அப்படியே உருட்டி அந்த கண்ணுக்குள்ள அந்த அந்த பூவை எடுத்துருவாங்க. அந்த கண்ணுக்குள்ள அந்த கேட்ராக்ஸ் எடுத்துருவாங்க. எடுத்தாங்கன்னா பார்வத்திலே அந்த எடுக்கக்கூடிய பேர் தான் சலாக்கையா. அப்ப நம்ம கண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறியாமையில் இருக்கும் நம்ம. அப்ப குரு ஆச்சு என்ன பண்றாங்க, நம்ம கண்களுக்கு கூடிய எல்லா வகையான அழுக்குகளையும் எடுக்கிறாங்க, நம்ம அதாவது அறியாமை எடுக்கிறாங்க. ஏன் நம்மளுக்கு என்ன ஆகிரும், நம்மளுக்கு தெளிவான பார்வை நம்மளுக்கு பகவான் கிடைக்கும். ஒன்னும் நம்ம வந்து பக்தர்களா பொதுமக்களை பௌதிக மக்களை விடுங்க, ஒண்ணு பக்தர்களா இருக்கக்கூடிய நம்ம பகவானை வந்து நம்ம வந்து உண்மையிலே உணர்ந்து பாக்குறோமா அப்படின்னு கேள்வி கேட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல, ஒரு திருவிழா நேரத்துல, ஒரு அலங்காரம் பண்ணி தரிசனம் எடுக்கும் போது அந்த டைம்ல பாக்குறது ஓகே, சம் அட்ராக்ஷன் இருக்கும் பகவான். பட் பகவானை உணர்ந்து பாக்குறது என்றால் என்ன? பகவான் எப்படி நம்ம உணர்ந்து பாக்குறது? அதெல்லாம் பிரம்மா சேவை சொல்லியிருக்கிறாங்க.
பிரம்மசமித பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேனா சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷாமசுந்தரம் அச்சிந்திய குண ஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரேம அஞ்சன. அஞ்சனா வந்து என்னன்னா மை, கண்ணுக்குள்ள மை போடுவாங்கல்ல பெண்கள், மோஸ்ட்லி போடுவாங்க மண்ணு, அதான் அஞ்சன. அதெல்லாம் அதான் அஞ்சன சொல்லுவாங்க. அந்த நமக்கு வந்து எப்ப வந்து பகவானோட பிரேம அஞ்சன. பிரேம அஞ்சன என்ன அர்த்தம்? அன்பு கலந்த அந்த மை எப்ப நம்ம கண்ணுல இருக்கோ, அன்பு எப்ப நம்ம கண்ணுல இருக்கோ, அப்பதான் அதுக்கு என்ன பக்தி. பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி. நம்ம மனது எல்லாம் ஹிருதயம் தூய்மையாகிடும். நம்மளுக்கு தூய்மையான பிறகு பகவான் அந்த மின்னுக்கு இருந்து நம்மளுக்கு எப்படி காட்சி கொடுப்பாரா? எம் ஷாம சுந்தரம். ஷாம சுந்தரம்னா அவர் புள்ளங்களை வச்சுட்டு அவர் டான்ஸ் ஆடி இருப்பார், கை கால்லாம் அசைத பார்ப்போமா. அச்சிந்தியா குணஸ்வரூபம். அச்சிந்தியனா என்னது? ஸ்பிரிச்சுவல். குணானா என்னது? அவருடைய ஆக்டிவிட்டி, குணங்கள், அவரோட தோற்றங்கள். ஸ்வரூபம்னா அவர் அந்த அசைறதை நம்ம பார்ப்போம். அவரோட உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம காமிப்பாரு. அடுபட்ட கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. திஸ் அ ரியல் விஷன். நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிது. எப்ப கிடைக்கும்? ஓன்லி குரு 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 ஆச்சாரியர்கள் கருணையால மட்டும்தான், அவங்க நம்மளுக்கு பிச்சை போட்டா மட்டும்தான் அந்த பார்வை நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க பியோர் டிவோஷனல் சர்வீஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க, தூய பக்தி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கோம்? நம்ம வந்து பௌதிக ஆசைக்குள்ள மூழ்கி இருக்கோம். பௌதிக ஆசைக்குள்ள மூழ்கி இருக்கோம். நம்ம மனதை திறந்தா கிருஷ்ண பக்திக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஓகேவா? அதே போல வேற ஒரு விஷயத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதான் நம்ம பகவானோட பியோர் டிபார்ட் தூய பக்தி பார்த்தீங்கன்னா அவங்க மனதை திறந்தா ஒரே டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். அது என்னது? கிருஷ்ணர் 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 மட்டும். அதனால நம்மளுக்கும் தூய்மை பக்தர்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நம்ம பக்தியில நம்ம உருப்படணும்னா, நம்ம பக்தியில ஒழுங்கா வரணும்னா நம்ம தூய பக்தர்களோட அசோசியேஷன்ல வரணும். தூய பக்தி அசோசியேஷன்ல வந்து வரணும் என்ன அர்த்தம்? சும்மா வந்து அவங்க வந்தோன்னா அவங்க முன்னுக்கு ஒரு டிராமா போட்டுட்டு இப்படி இருந்துட்டோம் அப்படி இருந்தும் கிடையாது. தூய பக்தி அசோசியேஷன் என்னன்னா அவங்க சொல்ற பேச்சை முதல் கேட்கணும். இப்ப உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க, இப்ப நம்ம ஸ்கூல்ல சரி இல்ல வெளியிடல பசங்களா எடுத்துக்கீங்களேன். உதாரணத்துக்கு இப்ப அம்மா பத்தி சொன்னா கோபம் வரும். எங்க அம்மா பத்தி நீ பேசுறியா? அம்மா பத்தி பேசே கோபப்படுவோம். ஆனா வீட்டுல வந்து அம்மா வந்து தண்ணி கேட்டா ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டாங்க, அம்மா பேச கேட்க மாட்டாங்க. அப்ப அம்மாவை பிடிக்கணும்னா அம்மா பேச்சை கேட்கணும், அப்பா பிடிக்கணும்னா அப்பா பேச்சு கேட்கணும். அதே போல பகவானை பிடிக்கும்னா பகவானோட பக்தர்களோட பேச்சு கேட்கணும். இங்க மோஸ்ட் ஆஃப் த பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல என்ன நடக்குது? பகவானை பிடிக்கும், பகவான் ஓகே கிருஷ்ணா கோவிந்தா நீ தான் எனக்கு எல்லாமே, ஆனா ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது இல்ல. இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணாதனாலதான் நம்மளுடைய பக்தி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ல எப்படி இருக்குன்னா அது வெறும் எமோஷனல் கண்டென்ட்டா மட்டும் தான் இருக்கே தவிர அது டிவோஷனல் கண்டென்ட்டா இல்லாது. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான பக்தியா தான் இருக்குதே தவிர அது வந்து நிரந்தரமான கிருஷ்ண பக்திக்குள்ள இருக்கக்கூடிய அதுக்குள்ள வர மாட்டுது. எப்படி போய் நீங்க சொல்றீங்க நிரந்தர பக்திக்கு வரக்கூட மாட்டுது? உண்மையிலேயே கிருஷ்ணன் முழு பக்தி இருந்தா பரவாயில்ல. நான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையும் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணர் பகவான ஒரு தரிசனம் எடுக்கும் போது நமக்கு எமோஷன் அதிகமா இருக்கு, ஓகே நல்லா அழகா இருக்கு, ஓகே. ஆனா கொஞ்ச நேரம் போனோம் என்ன ஆயிருது, நம்ம வந்து திருப்பி வந்து மைண்ட் வந்து பல பௌதிக ஆசைக்கு போயிருது. அப்ப நல்லா நினைச்சு பாருங்க, உண்மையிலே கிருஷ்ணர் மேல அட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா எப்படி மைண்டு மூளை புத்தி எப்படி மனசு எப்படி திருப்பி பௌதிக சிந்தனை போகும்? இவன் பகவான் மேல அட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த மனசு பகவான் கிட்ட ஈர்க்குதுன்னா அதே மனசு எப்படி திருப்பி பௌதிக சிந்தனைக்கு பௌதிக விஷயம் செய்ய சொல்லி போகும். அப்ப என்ன அர்த்தம்னா நம்மளோட பக்தி என்ன எப்படி இருக்குன்னா நம்ம பக்தி மோசத்துல கர்ம மிஸ்ர பக்தி இல்ல ஞான மிஸ்ர பக்தியா தான் இருக்கு. எப்படின்னா பகவான் தரிசனம் கிடைச்சோன்னா அந்த பகவான் கிட்ட மனசு அப்படியே ஈர்ப்பா போகுது. அது முடிஞ்சோன்னா அது அப்படியே கொஞ்சம் அந்த உதாரணத்துக்கு ஒரு காத்து அடிக்குதுன்னு வச்சுக்கலாம், வெளியில காத்து அடிக்குதுன்னா நல்லா ஜாலியா இருக்கும், நல்லா காத்து அடிக்குது, யோகா இருக்கும். திடீர்னு என்ன அந்த காத்து அடிச்சுட்டே இருக்குமா, அந்த காத்து நின்றும். இன்னும் என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் வேற ஒரு விஷயம் நோக்கி போயிடுவோம்.
அந்த மாதிரி பகவான் தர்ஷன் பகவான் விஷயம் எடுக்கும்போது நமக்கு அந்த பகவான் காத்து அடிக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஜில் ஜில் ஓகேவா இருக்கு. அது கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுது, டக்கு நம்ம வேற விஷயத்துக்கு போயிடுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா மனசு, இந்த மைண்டு, இந்த மூளை புத்தி, இந்த மனசு என்ன ஆகுதுன்னா முழுமையாக பகவானுடைய விஷயத்துக்குள்ள போகல. அது என்ன இருக்குன்னா வெளியில ஒரு ஸ்டெப் வெளியில நின்றுக்கிட்டு அது ஒரு எமோஷனல் பக்தியா மட்டும் தான் இருக்கு. ஏன் பக்தி எமோஷனல் பக்தியா மட்டும் இருக்கு? காரணம் என்னன்னா நம்ம குருவுடைய கட்டளைய முழுமையா பின்பற்றல. அண்ட் ஆல்சோ நம்ம நாம அபராதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே. ஆனால் நம்ம முழுமையாக நம்ம மனசு ஈடுபட இப்ப உடனே நாளைக்கே உடனே மனசு திரும்பி ஆகாது. இப்ப உதாரணத்துக்கு 80% பௌதிகத்துல இருக்குன்னா 20% பகவான் இருக்குன்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண கொஞ்சம் 20%ல இருந்து 30% பகவான் போகும். அப்புறம் 50% போகும், 60% போகும், அப்ப 70% போகும். அப்பதான் 80% 100% பகவான் போகும். ஆனா நம்ம இவ்வளவு நாளா இருக்கோம், நம்மளோட பக்தியோடைய நம்மளோட மனசு, நம்ம பக்தி மீது பக்தி பகவான் மீது போகக்கூடிய மனசு அப்படியே ஸ்லோவா தான் இருக்கு, போகவே மாட்டுது. அப்படிதான் நம்ம வந்த மாதிரி தான் அப்படிதான் இருக்குமே. ஆனால் நம்மளுடைய என்ன சொல்றது, அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றது இருக்குல்ல, அதுல நம்ம எங்கேயோ மிகப்பெரிய அளவுல நம்ம மிஸ்டேக் பண்றோம். நம்ம புக்கு படிக்கிறோம், நான் அந்த கோர்ஸ் எடுக்கிறேன், இந்த கோர்ஸ் எடுக்கிறேன், அதெல்லாம் நல்லது, அதுல தவறு சொல்லவே மாட்டேன். நாலேஜ் எடுத்துக்கணும். ஆனா நாலேஜ், நான் பலவாடு சொல்லியிருக்கேன், ஞானம் மூட்டையே உள்ளுக்குள்ள. நம்மளுக்கு மலேசியால நம்மளுக்கு கிளாஸுக்கு பஞ்சமே கிடையாது. மூட்டையா கிளாஸ் ஓடுது. இப்ப கூட நம்மளுக்கு இப்ப கூட ஐடிசி கோர்ஸ் ஓடி இருக்கு. நம்ம சென்ட்ரல் டிவோட்டிஸ்லாம் அதை அட்டெண்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேர். இன்னொரு இடத்துல இப்ப நம்ம நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு டிவோட்டி வந்திருக்காரு, நம்ம ஜெகநாடாபுரம் வந்திருக்காரு, அங்க ஒரு கிளாஸ் ஓடி இருக்கு. அடுத்து ஜெகசசிபுரம் வரப்போறாங்க, அங்க ஒரு கிளாஸ் ஓட போகுது. அதனால வேற இடத்துல பதிசாஸ்திரி ஓடுது. மலேசியால வேற எங்க நல்ல கிளாஸ் எல்லாம் ஓடி இருக்கு. நாலேஜ் அப்படியே பட்டாசு பறந்துட்டே இருக்கு. நாலேஜ் பறக்குது, அங்கங்க போகுது, மண்டைக்குள்ள போகுது, எல்லா இடத்துல போகுது. நாலேஜ் நிறைய இருக்கு. ஆனா ஸ்டில் யார் நம்மளுடைய பக்தி நம்ம மனது ரீதியாக நம்ம மனதை உள்ள திறந்து பார்த்தா ஏன் ஒன்னும் சில இடத்துல சந்தேகம் இருக்கு? ஏன் முழுமையா ஒன்னும் பகவானை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒன்னும் தயக்கம் ஏற்படுது? ஒன்னும் வெளியில் திலக்க வச்சு போறதுக்கு நமக்கு ஒன்னும் மனசு ஒன்னும் தயக்கப்படுது. ஒன்னும் சீக்க வச்சுட்டு போறதுக்கு ஒன்னும் மனசு தயக்கப்படுது. ஏன் நம்மள ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு ஒன்னும் தயக்கப்படுது? ஏன் பக்திகள் சில தடுமாற்றங்கள் ஏன் இருக்கு? ஏன் சில இடத்துல நமக்கு அவநம்பிக்கை ஏற்படுது? ஏன் நம்மளுக்கு ஒன்னும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏகாசி டைம்ல ஏன் ஏகாசி ஏன் எடுக்க முடியல? விஷ்ணு தத்துவங்களோட தோன்றி தினத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச ஏகாசி சாப்பிடணும். ஏன் அந்த விஷ்ணு தத்துவங்களுக்கு நமக்கு முதல் விருதுகளே நம்ம எல்லாமே எடுக்க முடியல? ஏன் பக்தியில ஒன்னும் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு சோம்பேறித்தனம், சேவையில அலட்சியம். ஆனா எல்லா கிளாஸும் நம்மளுக்கு மண்டைக்குள்ள போகுது, எல்லாமே கிளாஸ் ஓடுது. காரணம் என்ன? தட்ஸ் வை நம்மளுக்கு ரியல் விஷன் கிடைக்க மாட்டேது. புரியுதா? இப்ப பிரம்மன், பரமாத்மா, என் பகவான், இது எல்லாமே பகவான் தான் வருது. ஆனா பகவானோட தரிசனம் கிடைச்சாதான் நம்மளுக்கு இது எல்லாமே உண்மையா புரியும். இப்ப பகவான் தான் முழுமுதல் கடவுள், பகவான் கிட்ட தான் பரமாத்மா அப்புறம் ஜோதி வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு இப்ப எப்படி புரியுதுன்னா, இப்ப நாலேஜா மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அது விஞ்ஞானமா நமக்கு மாறல. விஞ்ஞானமா நம்மளுக்கு மாறுனுச்சுன்னா நம்ம பௌதிக விஷயங்களை நம்ம குறைக்க ஆரம்பிப்போம். நீங்க பாருங்க, புரோபாதா பொருளூர்ல அவர் சொல்ற உபநிஷங்கள் இதை சொல்லப்படாது. உபநிஷம் நோக்கம் என்னதுன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே பாருங்க, உபநிஷங்களின் இருக்கக்கூடிய தெய்வீக விஞ்ஞானத்தின் அறிவானது ஒருவனை ஜட உலகின் பந்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுவிக்க கூடும். அவ்வாறு முக்தி அடையும் போது, முக்தி அடைனா என்ன சொல்லுவாருன்னா, பகவான்கிட்ட போகும்போது அவன் ஆன்மீக வாழ்வு முன்னேற்றத்தினால் புருஷோத்தமரான முழு கடவுளின் ஆன்மீக ராஜ்யத்திற்குள் உயர்வு பெற முடியும். இங்க அல்டிமேட் விஷயம் என்னதுன்னா, நம்ம பகவான் லோகத்துக்குள்ள போகணும். கரெக்டா இல்லையா? பகவான் லோகத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு சில குவாலிபிகேஷன் இருக்கு. அதுல முக்கியமான குவாலிபிகேஷன் என்னதுன்னா, பௌதிக பந்தம் இருக்கக்கூடாது, பௌதிக பற்றுதல் இருக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது.
ஆன்மீக ரீதியான அட்டாச்மெண்ட் அதிகமாகணும். பௌதிக பந்தத்தை நம்ம குறைக்கணும். பௌதிக விஷயமா பௌதிக தனமான விஷயங்களை நம்ம குறைக்கணும். அது ஆர்டிபிஷியலா சும்மா நாடகமா நம்ம செய்ய முடியாது. அப்ப அது அதுக்கு பயிற்சி இருக்கு. அதுதான் இந்த நாலேஜ் எடுத்துக்கிறது. ஆனா இந்த நாலேஜ் எடுத்த பிறகு பௌதிக பந்தம், பௌதிகப்பட்டது, மெட்டீரியல் அட்டாச்மெண்ட், மெட்டீரியல் டிசைர் குறைய மாட்டேது. காரணம் என்ன? நீங்க கிருஷ்ண பக்தியில நம்ம நிறைய நுணுக்கமா யோசிக்கணும். நம்மளுக்கு கிளாஸஸ் மாறி 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 வந்துகிட்டே இருக்காங்க ஆச்சரியர்கள். இப்ப அடுத்து ஜெயபதக சுவாமி மகாராஜ் மலேசியா வர போறாரு, சிங்க மகாராஜ் வர போறாரு. இப்ப சமீபத்துல இப்ப ஜெகநபு வந்திருக்காரு, அடுத்த ஜெயசிபு வர போறாரு, அடுத்து வேற வேற ஆச்சரியர்கள் வருவாங்க. கிளாஸஸ் ஓடுது, நாலேஜ் போகுது. ஆனா இந்த நாலேஜ் என்ற இந்த கடல்ல இல்ல இந்த ஆன்மீக கடல்ல நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய மனசு, நம்ம பக்தி என்ற அந்த அந்த போட் இருக்குல்ல, அந்த படகு இருக்குல்ல, இந்த கடல் அடையில நீந்தி அது இந்த கடலை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க், மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லா கிளாஸும் போகுது மண்டைக்குள்ள, ஆனா பிராக்டிக்கல் பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு. பிராக்டிக்கல் ரொம்ப குறைவா இருக்கு. காரணம் என்ன? ஏன் காரணம் என்ன? சாண்டிங்ல லேசி, சோம்பேறி. சேவை செய்யறதுல நம்மளுக்கு சோம்பேறி, அலட்சியம். ஒரு விஷயத்த வாலண்டியரை செய்யுங்கன்னா பின் தங்கி போய் நிக்கிறது. அனர்த்தங்கள் வெளியாகல, நாலேஜ் போகுது, அனர்த்தங்கள் வெளியாகல. இதான் காரணம். அப்ப ஏன் அதெல்லாம் ஏன் அப்படியே இருக்குன்னா, நம்ம இந்த நாலேஜ், இந்த ஞானம் விஞ்ஞானமா மாறணும். ஞானம் எங்க இருக்கு? அது எப்ப இங்க இறங்கிய விஞ்ஞானமா இருந்ததுக்கு முன்னாதான், அப்பதான் ரியல் ப்ரோசஸ் நடக்கும். அப்ப இந்த ஞானத்தை விஞ்ஞானமா மாத்துற அங்க ஒரு நபர் இருக்கிறாரு. அதுதான் பாத்தீங்கன்னா சாது, குரு, வைஷ்ணவா. இவங்க கருணை தேவைப்படுது நம்மளுக்கு. இந்த கருணை இல்லாம நம்மளால இந்த ஞானத்தை உள்ளுக்குள்ள விஞ்ஞானமா இறக்க முடியாது. அந்த கருணை கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த சாது, குரு, வைஷ்ணவோட பேச்சை கேட்கணும். நம்மளுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம பேச்சை கேட்க மாட்டோம். எல்லாம் இந்த பேச்சை கேட்டு கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணுமே ஆனால், ஓ ஐயோப்பா இவன் நல்லவேளை முயற்சி பண்றான், இவனுக்கு முயற்சி பண்றவனுக்கு நான் கருணை கொடுக்குறேன், ஆச்சரியம் கொடுப்பாங்க. அவங்க ஒன்னும் கல் நெஞ்சக்காரர் கிடையாது. நான் முயற்சி பண்ண நீ முழுசா ஆகுனாதான் உனக்கு கருணை கொடுப்பாங்க கிடையாது. யாரும் முழுசாகி பக்தர் முழுமையா தூய்மையா பக்தர் ஆகிதான் நம்ம ஒண்ணு பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க பக்தர் இருந்தாதான் நீங்க துளசி பூஜை பண்ண முடியும். அப்படின்னு நீங்க யாரையும் பண்ண முடியாது. நம்ம பக்தர் இருந்தாலும் பண்ண முடியாது. நம்ம பயிற்சி பண்ணிட்டே இருக்கோம். அந்த பயிற்சியில நம்மளுக்கு முயற்சி பண்றோம்னு வச்சுக்கலாம், நம்ம எஃபர்ட் போடுறோம்னா குரு அந்த கருணை கொடுப்பாரு. அப்பதான் நமக்கு அந்த ரியல் விஷயம் கிடைக்கும். அப்பதான் நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம பகவான், பரமாத்மா, என் பிரம்மன் என்னன்னு நமக்கு புரிய வரும். அதனால இந்த கிளாஸ் கன்க்ளூஷன் என்ன ஆகுதுன்னா, இது முடியல, பட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய போகும். பட் இன்னைக்குள்ள கன்க்ளூஷன் என்னதுன்னா, நம்ம அந்த பரமாத்மா, அந்த பிரம்மன் இதெல்லாம் யார்கிட்ட வருதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட தான் வருது. அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ரியல் ஐஸ், ரியல் தர்ஷன், ரியல் கண்ணு, ஆன்மீக கண்கள் வேணும். அந்த ஆன்மீக கண்கள் எப்படி கிடைக்குன்னா, நாலேஜ் மட்டும் இருந்தா போதாது, அதோட குரு கருணை, அந்த விஞ்ஞானம், ஞான விஞ்ஞானம் மாறணும். அது குரு கருணை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரு கருணை இருந்துச்சுன்னா நம்ம அப்போதான் ரியல் தர்ஷன் கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री चैतन्य चरदामृदा की जय, जय श्री राधा गोपाल जी की जय, जय जय सुभद्रा महारानी की, श्री प्रभुपाद महाराज की जय, महाप्रभु गौरांग महाप्रभु गौर प्रिय जना की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा. यस, கேள்விகள்?